ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான எத்தனாவது டேன்னு தெரியல. சரி வாங்க, ஒரு சூப்பரான கேஸ்லெட்யா தொடர்ந்து கேஸ்லெட்டா போறோம். கொஞ்ச நாள் அப்புறம் கேஸ்லெட் வராது, ஏன்னா கண்டென்ட்ல நெட் ஆயிரும். சரியா? சரி, நீங்க கொஸ்டினை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க கொஞ்சம் இருக்கு, பாதி மறைக்குதுன்னு நினைக்காதீங்க, காட்டுவேன், கவலைப்படாதீங்க. பாத்துட்டீங்களா? ஓகே. அடுத்து இங்க கொஞ்சம் டேட்டா இருக்கு. ஓகேவா? ரைட். அப்புறம் சப்கொஸ்டின் 1 2 3 4 5 அவ்வளவுதானா? 6 சப்கொஸ்டின் இருக்கு. அடுத்து வேற டிஐ 6 சப்கொஸ்டின். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணலாம். There are 5 children. 5 childrens இருக்காங்க, PQRSTன்னு. To save some amount from their pocket money. அவங்க பாக்கெட் மணில இருந்து கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்றாங்களாம். இந்த மந்த் ஃபார் டொனேஷன் ஆஃப் கோவிட் பேஷண்ட்காக அது டொனேட் பண்ண போறாங்களாம். ஓகே. அமௌண்ட் டொனேட்டட் பை பி இஸ் இவ்வளவு ரூபாய் இன் டினாமினேஷன் ஆஃப் 2510. Okay, amount donated by P is highest among all given children. Okay. இதே மாதிரி எல்லாருக்கும் டினாமினேஷன் 2510 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம டேபிள் போட்டுக்கலாம். பார்த்ததும் டேபிள் எப்படி போடணுன்ற ஐடியா வந்துடணும். ஓகேவா? PQRST. ஓகே. இங்க டினாமினேஷன் போட்டுக்கணும். 2 rupees, 5 rupees, 10 rupees. இதெல்லாம் காயின் கவுண்ட். இது எல்லாமே டினாமினேஷன் காயின் கவுண்ட். இங்க டோட்டல் அமௌண்ட் எழுத போறோம். அதுக்கப்புறம் பக்கத்துல டோட்டல் காயின்ஸ் எழுத போறோம். ஓகேவா? எவ்வளவு காயின். ரைட். ரைட். வாங்க வாங்க வாங்க, கடகடன் போடுவோம். பி எவ்வளவு அமௌண்ட்? 68 ரூபா. 68 ரூபாய். ஓகே. பி வந்து 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் 3 டினாமினேட் பண்றான். பி தான் ஹையஸ்ட் அமாங் த கிவன் சில்ட்ரன். என்னது? அமௌண்ட் டொனேட்டட்ல. சோ பியோட அமௌண்ட் தான் ஹையஸ்ட் மிச்சம் எல்லாரையும் விட. ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி க்ளூஸா சைட்ல எழுதி வச்சுக்கோ. பர்சன் மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு பர்சன் தான், நம்ம டிஐனே ஏமாத்தணும். ஓகே. அமௌண்ட் டொனேட்டட் பை எஸ் அண்ட் டி இஸ் மல்டிபிள் ஆஃப் 15. டி இஸ் மோர் தென் தட் ஆஃப் எஸ் தான். எதை கம்பேர் பண்றப்ப அமௌண்ட் வைஸ் டி தான் கிரேட்டர் தென் எஸ். ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 15. 15ஓட மல்டிபிள்ல இருக்கு. 15ஓட மல்டிபிள்ல இருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், total number of coins donated by R is less than that of B. காயின் கவுண்ட பொறுத்தளவு R வந்து less than P. ஓகே, இது ஒரு க்ளூ. While P denoted maximum number of 10 rupee coins. 10 rupeeல மேக்ஸிமம் P தான். ஓகேவா? 10 rupeeல மேக்ஸிமம் P தான். ஓகே. Amount donated by Q in denomination of R and C rupees 2 and 5 coins. இப்ப என்ன அர்த்தம்? Q வந்து இந்த 2 டைப் ஆஃப் காயின் மட்டும்தான் கொடுக்கறான். 10 ரூபாய் காயின் ஒண்ணுமே கொடுக்கல. ஓகே. While R in 2 and 10 coins. R வந்து 2 ரூபாயும் 10 ரூபாயும் மட்டும்தான் கொடுக்கறான். 5 ரூபாய் ஒண்ணுமே கொடுக்கல. T is denomination of 2, 5, 10. மூணுமே கொடுக்கறான். P-யும் மூணுமே கொடுக்கறான்னு சொல்லிட்டாங்க. எஸ் வந்து 5 and 10 மட்டும் தான் கொடுக்கறான். எஸ் வந்து 2 ரூபாய் ஒண்ணுமே கொடுக்கல. ஓகேவா? ரைட். அடுத்து
Number of 10 coins donated by P is highest while total coins donated by T is highest. 10 ரூபா காயின்ல தான் இவன் ஹையஸ்ட். டோட்டல் காயின்ஸ்ல இவன் தான் மேக்சிமம். ஓகேவா? டோட்டல் காயின்ஸ்ல இவன் தான் மேக்சிமம். ஓகே. அடுத்து அப்படியே கீழே வரும். Each child has at least one coin of each specified denomination. What is mean by வெறும் ஈச் டினாமினேஷன் கொடுத்தா எல்லாத்துலயுமே ஒரு காயின் இருக்கும்னு அர்த்தம். ஈச் ஸ்பெசிஃபைட் டினாமினேஷன் அவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, லைக் எஸ்க்கு வந்து 5 and 10, டிக்கு வந்து 3, பிக்கு 3, எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா கொடுத்துட்டாங்கல்ல. அந்த ஸ்பெசிஃபைட் டினாமினேஷன்ல அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் இருக்குமா, அதையும் நீங்க ஜீரோ ஆக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். Number of 10 coins donated by each child is distinct. The statement is true for 2 coins also. இதுவும் டிஸ்டிங்டா இருக்குமா? வேற வேற நம்பர் தான் வருமா? இதுவும் டிஸ்டிங்டா இருக்குமா? அதாவது இங்க ஒரு வாட்டி 5 வந்துருச்சுன்னா அடுத்து இங்க வேற எங்கேயுமே 5 வராது. அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ரைட். அப்ப 5 இருக்குமானா மேபி ஆர் மே நாட் பி. மேபி சேமா இருக்கலாம், இல்லைன்னா சேமா இல்லாமலும் இருக்கலாம். அது கண்டிஷன் இல்லை. ஆனா மிச்சம் ரெண்டு கண்டிப்பா டிஸ்டிங்டா இருக்கும், கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது தானே? ரெக்கார்ட் ஆகும். ரைட். Amount donated by each child is distinct. Amountum distinct. Amountum distinct. Okay. Amount donated by Q is 23. Q ஓட amount 23. Okay. Next. While amount donated by T is 5 less than R. Okay. இதை நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். T வந்து என்னதான் R minus 5. Right. Number of 10 coins donated by P is more than 3. இவன் வந்து கண்டிப்பா more than 3. 3க்கு மேலதான் இருப்பான் அவனோட வேல்யூ. ஓகேவா? 3 விட பெரியவன். ரைட். Coins of each denomination donated by P is distinct. இதுவுமே டிஸ்டிங்டா. P-யோட காயின்ஸ் இது இருக்கு பாத்தீங்களா, அதுவும் டிஸ்டிங்டா. வேற வேற நம்பர் தான் 3 இடத்துலயும் வரணும். ஓகே. 2 coins donated by Q is less than that of P. Q வந்து less than P. ஓகேவா? சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா இங்கதான் பாசிபிலிட்டி கம்மி. 23 2 இடத்துல பிரிக்கணும். இங்க பாருங்களேன், ஒண்ணு நல்லா யாகும் வச்சுக்கோங்க. 23 2 இடத்துல பிரிக்கணும். இது ஆட் நம்பர்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ரூபா காயின் இருந்தா மிச்சம் 18 ரூபா, 9 காயின் வேணும். ஆமாவா? இதே 2 இருந்தா மிச்சம் 13 ரூபா. 2 ரூபா காயின்ல 13 ரூபா கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப கண்டிப்பா இது எப்படி இருக்கணும்? ஆட் நம்பரா தான் இருக்கணும். ஆமாவா? ஆட் நம்பரா தானே இருக்கணும். சரி, அப்ப இது 1 இருந்துச்சுன்னா இங்க 9 காயின் வேணும். 3 இருந்துச்சுன்னா இங்க 4 காயின் வேணும். அதுக்கு மேல வர முடியாது. 5 போட்டோம்னா 25 ரூபா இருக்கணும். ஓகேவா? காயின் கவுண்ட் சொல்றேன். ஒரு 5 ரூபாய் காயின் இருந்தா 5 ரூபாய், மிச்சம் 18 ரூபாய்க்கு 9 2 ரூபா காயின் இருக்கணும். ஆமாவா? அதே மாதிரி 3 5 ரூபா காயின் இருந்தா 15 ரூபா, மிச்சம் 8 ரூபாய்க்கு 4 2 ரூபா காயின் இருக்கணும். 2 பாசிபிலிட்டி. ஓகே, அப்படியே வச்சுக்கோ. இது கேன்சல் ஆக போறது இந்த லெஸ் தான வச்சுதான் பார்த்தாலே தெரியும். ஓகே, இங்க 3க்கு மேல அப்ப என்னென்ன பாசிபிள்லாம் வரலாம்? 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். ஓகேவா? 6 வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 5 ரூபாய் காயினாவது இருக்கணும். ஆமாவா? ஒரு 5 ரூபாய் காயின் வந்துச்சுன்னா 6 10 ரூபா 60 ரூபா 65 ரூபா, மிச்சம் 3 ரூபாய் இதுல கொண்டு வர முடியாது. அப்ப 6ன்ற பாசிபிலிட்டியே கிடையாது. ஆமாவா? ரைட்டா? சரி, இப்ப 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 வந்துச்சுன்னா ஆட் நம்பர்ல கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாது. இப்ப ஒரு காயின் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 55 ரூபாய்னு ஆகும். 55 ரூபான்னு ஆகும். மிச்சம் 13 ரூபாய் இதுல போட முடியாது. சோ ஈவன் நம்பர் தான். 5 வந்துச்சுன்னா 2 5 ரூபாய் காயின்னு வச்சுக்குவோம். 2 5 ரூபாய் காயின்னு வச்சுக்குவோம். அப்போ இது எவ்வளவு இருக்கும்? 2 ரூபாய் காயின். 4 2 ரூபாய் காயின் இருக்குமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரே பாசிபிள் தான், வேற பாசிபிள் கிடையாது. 5 வந்துச்சுன்னா 2 5 ரூபாய் காயின், 4 2 ரூபாய் காயின், 68 ரூபாய் வந்துடும். இன்கேஸ் ஒருவேளை 4 இருந்தா 3க்கு மேல தானே, 3க்கு மேல 4 5 6 3 பாசிபிள் தான். 6 டைரக்டா கேன்சல் ஆயிருச்சு. இப்போ 5 இங்க எதுவுமே வரல. 5 4 தான் இருக்கு. எது வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 4 போடுறோம்னு வச்சு, 4 போட்டோம்னா என்ன வரும்? 4 10 ரூபாய் காயின். 4 10 ரூபாய் காயினுக்கு என்னென்ன பாசிபிளா இருக்கு? மிச்சம் 5 ரூபாய் காயின் 2 போடலாம், 4 போடலாம்,
6 போடலாம். 3 பாசிபிலிட்டி போடலாமா? 6 போட முடியாதோ? 2 இல்ல 4 2 பாசிபிலிட்டி போடலாம். 2 இல்லன்னா 6. அதாவது இது ரூ. 40 ஆயிரும். இது எய்தர் ரூ. 10 இல்ல ரூ. 20. ஓகேவா? இது ரூ. 10 இருந்தா 40 பிளஸ் 10 50 மிச்சம் 9 காயின் இருக்கணும் ரூ. 2. இல்ல இது 4 போட்டோம்னா இதுல 4 இருக்கணும். ஆமாவா? ஆமாவா? அவன் கிளியர் கட்டா சொல்லிட்டான் இதுல சேம் வேல்யூஸ் வரக்கூடாதுன்னு. சேம் வேல்யூஸ் வரக்கூடாதுன்ட்டான். சோ இது 4 போடுறப்ப இங்க 4 வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா டிஸ்டிங்க்ட் பி வந்து டிஸ்டிங்க்ட். இப்படி இதா அடிச்சுட்டா இங்க அடிக்கணும். நீ டைரக்டா 9 4 அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? இது டிஸ்டிங்க்ட் பி வந்து டிஸ்டிங்க்டா இங்க 4 போடுறப்ப இங்க 4 வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. ஒரே பாசிபிள் 2 தான் வரணும். இங்க 4 வராதப்ப இங்கேயும் 4 வராது. ஒரே பாசிபிள் 9 தான் வரணும். 9 4 2 டைலமா இருக்கு. இங்கேயும் 9 4 2 டைலமா இருக்கு. கண்டிப்பா என்ன சொல்லிட்டான்? பியோட 2 ரூபி காயின் கிரேட்டர்ன்றான். சோ 9 தான் வரணும். 4 வராது. 9 வந்துச்சுன்னா இங்க 2 தான் வரணும். இந்த 2 வராது. இந்த 2 வந்துச்சுன்னா 4 தான் வரும். 5 வரும். கிளியரா எப்படி கட் பண்ணேன்னு புரிஞ்சா? புரியலைன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாத்துருங்கய்யா. சோ இதெல்லாம் லிஸ்ட் நீட்டா போட்டுடலாமா? 4 ஐயோ லைனை சேர்த்து அழிச்சிட்டேன் பாருங்க. 4 2 9 ஓகேவா? 4 2 9 பாசிபிலிட்டிஸா போகும் இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே. 4 2 9 இங்க 9 வந்துட்டனால இங்க 9 வர முடியாது. 4 தான் வரும். இது 4 ஆச்சுன்னா 4 காயின் 8 ரூபா போக மிச்சம் 3. கும்பிட்டு தான்யா. புரிஞ்சதா என்ன பண்ணணும்? பாசிபிலிட்டி எடுத்துதான் போடணும். வேற வழியே கிடையாது. ஓகே சரி இங்க வாங்க. இன்னொரு க்ளூ. இது கண்டிப்பா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். இதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்து என்ன பண்றது? இங்கதான் தாவணும். எங்க தாவணும்? ஈவெண்டா வருவோம். 15 கண்டிப்பா அமௌண்ட் வைஸ் பி தான் கிரேட். அப்போ இவன் டி இருக்கான் பாத்தீங்களா? இவன் வந்து 15ஓட மல்டிபிளா இருக்கான். கண்டிப்பா இதுக்கு கீழே தான் இருக்கணும். அமௌண்ட் வைஸ் இவன் தான் கிரேட்னா இதுக்கு கீழே 60 இருக்கலாம், 45 இருக்கலாம், 30 இருக்கலாம், 15 இருக்கலாம். 3 பாசிபிள். 4 பாசிபிளுமே வச்சுக்குவோம். எஸ் வந்து இவனை விட கம்மி. எஸ் வந்து இவனை கூட கம்மி. 2 பேருமே 15ஓட மல்டிபிள். சோ இவன் 15 இருந்தா இவன் 0 இருக்கணும். சோ இந்த பாசிபிள தூக்கிடலாம். இந்த பாசிபிலிட்டிய தூக்கிடலாம். தாராளமா தூக்கிடலாம். சோ இது 15 வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. 60 45 30 மூணே பாசிபிள். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இது 60 இருந்தா இது R-5. அப்ப இது என்னவா இருக்கும்? 65 இருக்கும். 45 இருந்தா 50 இருக்கும். 30 இருந்தா 35. ஓகே ஓகேவா? கிளியரா? இது நான் எடுக்கிற அசம்ஷன் பண்றேன். 60 45 30 3 பாசிபிள் தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அந்த 3 பாசிபிலிட்டிக்கு இங்க 3 பாசிபிலிட்டி வரும். இங்க பாருங்க. இங்க எத்தனையோ 10 ரூபா காயினும் 2 ரூபா காயின் தான் வருது. அப்ப ஆரோட டோட்டல் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? ஒரு 10 ரூபாய் இன்டூ ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். பிளஸ் 2 ரூபாய் இன்டூ ஏதோ ஒரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கோம். இதுவும் ஈவன் வேல்யூ தான் வரும். அமௌண்ட் வேல்யூ இதுவும் ஈவன் வேல்யூ தான் வரும். சம் பண்ணா ஆரோட அமௌண்ட் எப்படா வரணும்? நம்மளுக்கு ஈவனா தான் வரணும். அப்ப இந்த 2 ஆட் பாசிபிலிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கா? நீங்க எத்தனை 10 ரூபா காயினோ எத்தனை 2 ரூபா காயினோ போட்டாலும் இன்னொரு இடத்துல உட்காராது. ஆமாவா? ஆமாதானே? அப்ப கண்டிப்பா இதோட வேல்யூ 50 தான் வரணும். இது 50 தான் இருக்கணும்னா இது கண்டிப்பா என்னவா இருக்கணும்? 45 தான் இருக்கணும். வேற பாசிபிலிட்டியே கிடையாது. எப்படி உட்கார வச்சிட்டோம் பாத்தீங்களா? 2 வேல்யூவா நச்சுன்னு உட்கார வச்சாச்சு. 2 வேல்யூ நச்சுன்னு உட்காந்துருச்சா? ரைட். இதோட முடியல. இங்க வாங்க. காயின் கவுண்ட் எங்க இருந்து ஆரம்பிப்பேன்? இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா எக்கச்சக்கமான பாசிபிலிட்டி போகும். ஒரு 10 ரூபா இவ்வளவு 5 ரூபா, 2 10 ரூபா, எவ்வளவு 2 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபான்னு வாய்ப்புகள் எக்கச்சக்கமா போகும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இதை முடிப்போம். அதான் 2 10 டிஸ்டிங்க்டான்ல இதை முடிச்சோம்னா இங்க பண்றது ஈஸியா இருக்கும். இதை எப்படா முடிப்பேன்னா பாயிண்ட் கவுண்ட் படி இது மேக்ஸிமம்.
இங்க ரெண்டு இடத்துல காயின் கவுண்ட் வந்துருச்சு பாருங்க. 9 + 4 13 15. காயின் கவுண்ட் 15. கண்டிப்பா இவன் எப்படி இருக்கணும்? 15 விட அதிகமா இருக்கணும். 15 பிளஸ்ஸா தான் இருக்கணும். அது கீழே இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமாவா? ரைட். இங்க காயின் கவுண்ட் 7. இது டம்மி. இது தேவையில்லை இப்போ. ஓகே, சரி இங்க வாங்க. இங்க வாங்க. இவன் தானே மேக்சிமம். அப்ப இவனோட 10 ரூபா காயின் என்னென்னலாம் இருக்க சான்ஸ் இருக்கு? 1 ரூபா இருக்கலாம். ஒரு 10 ரூபா, 2 10 ரூபா, 3 10 ரூபா. 3 சான்ஸ் இருக்கா? 3 சான்ஸ் இருக்கா? நான் பின்னாடி இருந்து போறேன். 3 10 ரூபா இருக்குன்னா 30 ரூபா இருக்கு. 3 10 ரூபா இருந்தா 30 ரூபா இருக்கு. மிச்சம் 15 ரூபாயை எப்படி பிரிக்கலாம்? ஒரு 5 ரூபான்னு போட்டாலும் நம்மளுக்கு இது மேக்சிமமா வரணும். காயின் மேக்சிமமா வரணும்னா எப்படி இருக்கணும்? 2 ரூபா காயின் அதிகமா இருக்கணும் கம்பேரிட்டிவ்லி. அப்பதான் காயின் கவுண்ட் எப்படி வரும்? மேக்சிமமா வரும். காயின் கவுண்ட் மேக்சிமமா வரணும்னா 2 ரூபா காயின் அதிகமா இருக்கணும். நான் இந்த அசம்ஷன் 3 பாசிபிலிட்டி தான் வருது. அந்த 3 பாசிபிலிட்டி எடுத்து இங்க வர ஆரம்பிக்கிறேன். 1 போட்டேன்னா நான் 35 ரூபா வந்துடும். ரெண்டும் சேர்த்து 35 ரூபாய் வந்துடும். மிச்ச 10 ரூபாய்க்கு நான் 5 காயின் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 5 காயின் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 5 + 1 6, 6 + 3 9. 9 15 விட பெருசா இல்ல. அப்ப இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, 2 காயின் இருக்குன்னா இது 20 ரூபா. இதை நான் 1 போட்டுறேன். இது ஒரு 5 ரூபாய், 25 ரூபா. மிச்சம் 20 காயினுக்கு 10 போட்டுக்கலாம். 10 போட்டுக்கலாம். காயின் கவுண்ட் எவ்வளவு வருது? 10 2 ரூபாய், ஒரு 5 ரூபாய், 11 காயின். இது 2 13 காயின். 15 விட பெருசா வருதா? வரல. இப்ப கண்டிப்பா இங்க ஒரு 10 ரூபா காயின் தான் இருக்கணும். ஓகேவா? ஒரு 10 ரூபா காயின் தான் இருக்கும். மேக்சிமமா வரணும். அப்ப இந்த ரெண்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய வரலாம். எப்படி வரலாம்? எய்தர் ஒரு 5 ரூபாய் காயின் இருக்கலாம். 2 5 ரூபாய் காயின் போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இங்க 10 ரூபா, இங்க 5 ரூபானாதான் இங்க 2 ரூபாய் காயின்ஸ்ல 15 ரூபாய் போக மிச்சம் 30 ரூபாய கொண்டு வர முடியும். நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க 2 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 10 ரூபாய், இது 10 ரூபாய், 20 ரூபாய் போக மிச்சம் 25 ரூபாய் 2 ரூபாய் காயின்ல கொண்டு வர முடியுமா? பாயிண்ட்ல வரும்ல. 2 ரூபாய் காயின்ல கொண்டு வர முடியாதுல 25 ரூபாய் டோட்டலா. சோ ஆட் நம்பர்ஸ் ஒன்லி தான் பாசிபிள். 1 3 5ன்னு வச்சுக்குவோம். 5ன்னு வச்சுக்குவோம். 3 பாசிபிள். இது பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இந்த ரெண்டை பிக்ஸ் பண்ணப்போ ஓகேவா? 1 3 5 3 பாசிபிலிட்டி இருக்குன்னே வச்சுக்குவோம். இப்போ இதுல 5 ரூபானா 5 ரூபானா 25 ரூபாய் பிளஸ் 10 35 ரூபாய். 35 ரூபாய் போக மிச்சம் எவ்வளவு தேவை? 10 ரூபாய். 5 காயின். ஓகேவா? 5 5 1 11. சோ இந்த பாசிபிள் கிடையாது. ஆமாவா? சரி 3 போட்டுறோம்னு வச்சுக்கோங்க. 15 + 10 25. மிச்சம் 10 காயின். 15 25 மிச்சம் 10 காயின். ஓகே, அப்படி பார்த்தாலும் 14 தான். கிடையாது. அப்ப கண்டிப்பா இதுவும் என்னவாதான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். மிச்சம் எத்தனை ரூபாங்க தேவை? 10 ரூபா 15 ரூபா போக மிச்சம் 30 ரூபா தேவை. அப்ப எவ்வளவு காயின்? 15 காயின் தேவை. முடிஞ்சு. இதோட கவுண்ட் 17. கும்பிட்டு தாயா ஆக்சுவலா இப்பதான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கெஸ்ட்லயே 1 15 1 போட்டேன்னா கெஸ்ட்ல மட்டும்தான் போட முடியும். எக்ஸாக்டா ஏன் வருதுன்னு சொல்ல முடியாது. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாத்துருங்க. அடுத்த ஸ்டெப்பு போகாது. டவுட்னா டெலிகிராம்ல கேட்கணும். சரியா? ரைட் ரைட் ரைட். அடுத்து போய் இப்ப பாருங்களேன். 2 ரூபா டிஸ்டிங்டா இருக்கணுமா? இந்த கவுண்ட் 9 4 15 இங்க வரக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். காயின் கவுண்ட் படி இவன் கம்மி. சோ கண்டிப்பா 15 வராது. ஓகே, என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கு? என்னென்ன பாசிபிள் இருக்கு? 1 வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 10 ரூபாயும் டிஸ்டிங்டா தான் இருக்கணும். 1 இங்க இருக்கு. அப்ப இங்க 1 போட முடியாது. 2 இல்லைன்னா 3 ரெண்டே பாசிபிள் தான் போட முடியும். 4 போட முடியுமானா அதான் மேக்சிமம். அதை தாண்டி மேக்சிமமும் போடக்கூடாது. 4 தான் மேக்சிமம் 10 ரூபி காயின்ஸா இருக்கணும். இதுதான் எப்பவுமே மேக்சிமம் 10 ரூபி காயினா இருக்கும். இஸ் த ஹையஸ்டா. எங்க போட்டிருக்கான்? எங்கேயோ பார்த்துறேன். நீ மேக்சிமம்னு சொல்ல. மேக்சிமம் நம்பர் ஆஃப் 10 ரூபி காயின்ஸ். அதிகமான 10 ரூபி காயின் இவன் தான் வச்சிருப்பான். அதை விட அதிகமா போக சான்ஸ் இல்ல. சோ ரெண்டே பாசிபிள். 2 3. ஓகே, இன்கேஸ் 2 இருந்துச்சுன்னா 20 ரூபா போதும். மிச்சம் எவ்வளவு? 30 ரூபா. 30 ரூபாய்க்கு 15 காயின் வேணும். ஓகே, 3 இருந்தா 30 ரூபா போக 20 ரூபாய்க்கு 10 காயின் வேணும். இந்த ரெண்டுல எந்த பாசிபிள்ங்க? 2வும் டிஸ்டிங்டாம். 2 இடத்துல 15 வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப இங்க 10 தான் வரும். இங்க 3 தான் வரும். கிளியரா? கிளியரா? இன்புட்டு தாயா. இன்னும் ஒரே ஒரு இடத்த தான் உட்கார வைக்க போறோம். ஒரே ஒரு இடத்த தான் உட்கார வைக்க போகிறோம். காயின் கவுண்ட் எழுதிக்கலாமா? 13 காயின் இருக்குங்க.
45க்கு கீழே ரெண்டே பாசிபிள். ஒன்னு 30, இன்னொன்னு 15. ரெண்டே பாசிபிள். ஓகேவா? இது டிஸ்டிங்க்ட் நம்பரா? 10 ரூபா டிஸ்டிங்க்ட் நம்பரா? கண்டிப்பா இது 2 இருக்கணும். 1, 2, 3, 4. ஏன்னா 1, 3, 4 இருக்கு. 4க்கு கீழே இருக்க இன்னொரு நம்பர் 0 போடக்கூடாது. 0 ஆல்ரெடி இங்க இருக்கு. அவன் சொல்லிட்டான் எஸ் கண்டிப்பா 5 ரூபாயிலையும் 10 ரூபாயிலும். அப்ப 15 வரைக்கும் சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. 2 10 ரூபா காயின் சேர்ந்தாலே 20 ரூபா ஆயிரும்ல. அப்ப இது கண்டிப்பா டோட்டல் எவ்வளவா தான் இருக்கும்? 30 தான் இருக்கும். இது 20 ரூபா மிச்ச 10 ரூபாய்க்கு 2 5 ரூபாய் காயின். இங்க சேமா வருது சார். அவன் தான் இது டிஸ்டிங்க்ட்னு சொல்லல. மேபி சேம் மேபி டிஸ்டிங்க்ட். அது எதுவுமே சொல்லல. 2 10 மட்டும் தான் டிஸ்டிங்க்ட்ன்றான். ஓகேவா? சோ இங்க 4 காயின் தான். முடிஞ்சா நச்சுன்னு முடிச்சிட்டோமா? இப்ப சப்போஷி ஐயா புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும், இல்ல டெலிகிராம்ல கேட்கணும். ஓகேவா? நல்ல கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் 5 காயின்ஸ் கிவன். 5 ரூபாய் காயின் டோட்டல் எவ்வளவு? 5 ரூபாய் காயின் 2, 5, 7, 8. 8. 8 is the answer. Next. Total number of 2 rupee coins. 2 coins. 9, 13, 23, 28, 38. 38. Next. சப்கொஷினா சப்பையா இருக்கா? டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஸ் ஓட அமௌண்ட் ஆஃப் பி 68, எஸ் 30, டிஃபரன்ஸ் 38, மறுபடியும் 38. ரைட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் டெஃபினெட்லி ட்ரூ. ட்ரூ. டியோட அமௌண்ட் 45, டியோட அமௌண்ட் 45. 10 ரூபா 5 ரூபா காயின் எஸ் கிட்ட சேமா இருக்கா? 10 ரூபா 5 ரூபா காயின் சேமா இருக்கு. கியூ கிட்ட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 5 ரூபாய் காயின் இருக்கா? கியூ கிட்ட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 5 ரூபாய் காயின். ஆமா, 1, 2, 2, 3. ஓகே. இப்போ ஆல் த ஆன்சர் அம்புட்டு தான். ரைட். நெக்ஸ்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் 10 ரூபி காயின்ஸ் வித் ஆல் பர்சன் டுகெதரா எம்மா. இங்க டாட் வைக்கட்டும், விட்டுருங்க. சோ 10 ரூபி காயின்ஸ் வித் ஆல் பர்சன் எவ்வளவு? 4, 3, 7, 9, 10. சோ எம் வேல்யூ 10. இதுக்கும் என் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். என் வேல்யூ 2 ரூபி காயின்ஸ் வித் டி 15. சோ டிஃபரன்ஸ் 5. இதுதான் வேல்யூ. 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வித் ஆல் பர்சன் டுகெதர். டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வித் ஆல் பர்சன் டுகெதர் எவ்வளவு? 15, 22, 25, 35, 39, 46, 56. 56 தான் ஆன்சர். உங்ககிட்ட தாயா முடிச்சுக்கலாம். டாடா பை பை. கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்ல டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்கயா. முடிச்சுக்கலாம்யா. சரிலாம்.